சீமானின் செயலால் கொந்தளிக்கும் தாவேகா நிர்வாகிகள். 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்து குற்றத்தை மறைக்க பார்க்கிறதா தாவேகா அரசு? மக்கள் முதல்வரை மேகமலையில் காணவில்லை. தொடர்ந்து தமிழக அரசியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தமிழின் அதிபர் மன்னிக்கவும், நாம் தமிழர் கட்சியின் தலைவரான திரு சீமான் அவர்கள் மூலியமாக ஒரு கேஸ் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டது. அந்த கேஸ் வெற்றி பெற்றது தவறு அப்படின்னு சொல்லி சென்னை உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க. அது என்ன கேஸ், என்ன விஷயம் அப்படின்னு விளக்கமா பார்க்கலாம். கரூர்ல செப்டம்பர் 27ஆம் தேதி கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? தாவேகாவுடைய அந்த கூட்டத்துக்கு சென்று 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? இப்ப தாவேகா தமிழக அரசா பொறுப்பேற்றது அப்புறம் அதுல 31 பேருக்கு அரசு வேலை வழங்கியிருந்தாங்க. ஸோ அதை கண்டிச்சு அது தவறுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பா மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு வெற்றி பெற்று அவங்களுக்கெல்லாம் வேலை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டே வாங்கினாங்க. ஸோ அதை தொடர்ந்து அரசு தரப்புல இருந்து சென்னை உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அதற்கு இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் சைட்ல இருந்து ஏன் அவங்களுக்கு வேலை வழங்கக்கூடாதுன்னு நீங்க முறையான ரீசன் சொல்லணும். ஏன்னா அரசு தரப்புல இருந்து ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு, எதுக்காக இது பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க, முறையான ஒரு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதற்கு நாம் தமிழர் சைட்ல இருந்து தொடர்ச்சியா அவங்களுடைய கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களே விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த கேஸ்ல 41 பேரோட குடும்பமும் சாட்சி. அந்த கேஸை யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் பெயரும் இருக்கு, நிர்மல்குமார் அமைச்சர், அப்புறம் அமைச்சர் பிசியானந்த், அப்புறம் அமைச்சர் ஆதரவுஜனா, இவங்க எல்லாரோட பேருமே அந்த லிஸ்ட்ல இருக்கிறப்போ நீங்க அரசு வேலை இந்த 31 பேருக்கு வழங்குனீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்காக நீங்க செய்யற விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். அதையும் தாண்டி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதி ஜெயிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற வேலைக்கு சமமா இந்த 31 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, இது எந்த வகையில நியாயம்? ஏன்னா ஒரு 5500 போஸ்டிங்க்கு 12 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான். ஆனா வேலை கிடைக்கிறது என்னமோ 5500 பேருக்கு தான். ஆனா அதுக்கு அவன் 5 வருஷம் 8 வருஷம் சொல்லி படிச்சு அந்த வேலையை வாங்குறான். ஆனால் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல போய் இறந்ததுக்கு அப்புறம் வேலை கொடுக்கறது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உயிரிழந்துட்டா அரசு வேலை கிடைச்சிருங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து வைக்கிறீங்க. இதே போன ஆட்சியில ஏர் ஷோல இத்தனை பேர் இறந்தாங்க. அதே மாதிரி அரசு தரப்புல அரசு நிகழ்ச்சிகள்ல அரசு பேருந்துகள்ல நிறைய இழப்பு ஆயிருக்கு. இப்படி எல்லாம் இழந்தவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முறையான நிவாரணம் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு இப்போ தாவேகா தரப்புல இருந்து 20 லட்சம் வழங்கினாங்க தலைக்கு. அதே மாதிரி அரசு தரப்புல இருந்து 10 லட்சம். அவங்களுடைய குடும்பத்தை கடைசி வரைக்கும் முதல்வர் அவர்கள் பார்த்துப்பாரு. இப்ப முதல்வராக இருக்க, அப்ப தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்களே பார்த்துப்பாரு. அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணீங்களா? நியாயமான விஷயம். ஆனால் அரசு வேலை எந்த வகையிலையும் சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் மக்கள் பல பேரோட விஷயமா இருக்கு. இதுக்காக பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையே முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டு படிச்சு எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்கும் இவங்க அப்ப அவங்களுடைய உழைப்பெல்லாம் வீணா போயிரும்ல அப்படிங்கிறதும் பல பேரோட கருத்தா இருக்கு. ஆனா அவங்க போட்டிருக்க கேஸை இப்ப இடைக்கால தடையா விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். எதுக்காக அப்படின்னா, என்டிகே தரப்புல இருந்து ஒரு விளக்கம் அளிக்கணும். எதற்காக அப்படின்னா, இது சரி கிடையாது, இதுக்கு இந்த காரணங்கள் இருக்கு, அதனால இதை நீங்க பேன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு முறையான விளக்கம் வந்தால் அந்த 31 பேருக்கு அரசு வேலை கிடையாது. இல்லை என்றால் இது முறையா மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் வேலை வழங்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்களிடையே இன்னொரு கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. என்னன்னா, இது ஒரு தாவேகா சார்பில் ஒரு கேஸுக்கு நீங்க உடனே ஒரு வக்கீல அரசு வக்கீல நியமிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்து அவங்கள உச்சநீதிமன்றத்தில் வாதாட வச்சு ஒரு ஸ்டே வாங்குறீங்க. ஆனா மேகமலையில 98 வில்லேஜ் அழிச்சு 12,000 மக்களை வெளியேற்றுக்கு அங்க அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்காக ஆகஸ்ட் 28க்குள்ள அவங்க காலி பண்ணல அப்படின்னா அவங்க மேல ஆர்மியே படையெடுத்து அந்த வில்லேஜ் எல்லாம் காலி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதற்கு ஸ்டே வாங்கறதுக்கு அரசு தரப்புல இருந்து யாரும் முன் வரல. ஆனால் நீங்க ஒரு அரசு வேலை 31 பேர் பிரச்சனைக்காக நீங்க முன் நிக்கிறீங்க அப்படின்னா
இது எந்த வகையில வந்து அரசு மக்களுக்கான அரசா இயங்குது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வியா இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல யார் சரி யார் தப்பு, மக்கள் தரப்புல இருந்து சொல்றது சரியா இல்ல நாம் தமிழர் கட்சி சொல்றது சரியா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்குமில்லா வகையில் பூர்விகாவில். ஃபார் பெட்டர் எஜுகேஷன் இன் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூஷன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.